சாமிகளே, எல்லாரையும் நல்லபடியா வைங்கப்பா. BA படிச்சுட்டு 5 வருஷமா அலையிறேன். எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ண கூடாதா? நீங்க மட்டும் மனசு வச்சீங்க, அதிர்ஷ்ட தேவதை உடனடியா கதவு தட்டுவா. அதிர்ஷ்ட தேவதை மனசு வச்சிட்டீங்களே. சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா, சிராக்கி கசு. நான் ராமசாமி வந்திருக்கேன், உள்ள வரலாமா? அதான் வந்துட்டியே, என்ன வேணும்? என்ன வேணுமா? வாடகை தான். வாடகையா? வாடகைங்கிறது மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. நீ என்ன வார வாரம் வாடகை கேக்குற? மாசம் கொடுத்தா அதுக்கு பேரு மாடகை, வாரம் கொடுத்தா தான் அதுக்கு பேரு வாடகை. அடுக்குமொழியில பேசுறியா? வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலும் அதுக்கு பேரு வாடகை தான். போயிட்டு அடுத்த வருஷம் வா. கண்ணா, அப்படி எல்லாம் செஞ்சிடாத. எங்க அப்பா என்ன உயிர்ல எழுதி வச்சான் தெரியுமா? அடியில் கண்ட எனக்கு சொந்தமான வீட்டை ராமசாமி என்கிற என் மகன் வாடகைக்கு விட்டு வாழ்நாள் முழுதும் சந்தோஷமாக சாப்பிட வேண்டியதுன்னு எழுதி இருக்கிறார். உனக்கு பறக்காவிட்டுனா உங்க அப்பனையே முழுங்கிட்ட. இந்தா 15 ரூபாய் தானா? சரி, கூடுதலோ குறைச்சலோ இன்னைக்கு செலவு காச்சு. பத்துமா? வெய் ரஜா வெய், 5க்கு 5 10க்கு 10 போனா வராது. வெய் ரஜா வெய். காலையிலேயே கடையை வச்சுட்டியா? என்னையும் சேர்த்துக்க. இந்த 5 ராணியா புரட்டி போடு முதல் சீட்டை. ஐயோ, எடுக்கிற தெய்வத்தை வேண்டிக்கினியா, கொடுக்கிற தெய்வத்தை வேண்டிக்கினியா? 5க்குனே கட்டாத, அம்போன்னு போடுவ. 10க்கு 10 20க்கு 20. இரு, விட்டதை பிடிக்கிறேன். இந்த 10 நடு சீட்டை புரட்டு. ஐயோ, விட்டதை பிடிக்கிறேன்னா புடிச்சதையும் விட்டியாப்பா. இன்னொரு ரவுண்டு பாப்போம். 20 ரூபாய். 20 ரூபாயா? காட்டு. கடன் தான். ஏன் நின்னுகிட்டே ஆடலாங்கறியா? கையில காசு இல்ல, என்ன கடன்? சின்ன பையன் நான் தான் கூட்டனே, பெரிய உனக்கு அறிவு வேணா? காலம் கடத்தால் ஜூதால் வந்துட்டு, அதுவும் கடன்ல. போ 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 போ. மிரட்டுறியா? டேய், சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா, கொடுத்தத சாமர்த்தியமா திருப்பி வாங்கிட்டியா? இனிமே என்ன அப்பான்னு கூப்பிடாத. சரிடா ராமசாமி. கேட்டா பெத்த அப்பன பேர் சொல்லி கூப்பிடுறியா? உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த புள்ள கட்டிய வாடகை வாங்குறீ, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, எனக்கும் இல்ல. போ போ. இன்னைக்கு கோட்டாதான் கோட்டை விட்டுட்டோம். அடுத்து வாடகை பணம் வர 12 மணி நேரம் ஆகும். 22 hours. கூந்தல் கருப்பு, ஆஹா, குங்கும சிவப்பு. ஓஹோ ஓஹோ. இந்த லைனுக்கு ஒரு ஓஹோ தான். ஏண்டி சிரிக்கி, கூந்தல் என்ன கலர்னா என் பையன் உன்னை கேட்டான்? அது கருப்புன்னு தெரியாத அளவுக்கு அவன் என்ன கபோதி பயல? இந்த பாரு, இந்த மாதிரி சில்மிஷெல்லாம் என் பையன் கிட்ட வச்சுக்காத. அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன்? அவனை பாதுகாக்க. ஜாக்கிரதை, போடி உள்ள. சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா, வேற எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த ராமசாமி பொறுத்துக்குவான். பொண்ணுங்க விஷயமா இருந்துச்சு, பெத்த பையன் கூட பார்க்க மாட்டேன், வெட்டி பகுந்துருவேன். அது இல்லப்பா, அந்த பொண்ணுதான். உன் வாயில பொண்ணுங்கிற வார்த்தையே வரப்படாது. அந்த அம்மையார் தான். ஆமா, பெரிய காரைக்கால் அம்மையார். இந்த பார, கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமையல் வேலையை கவனி. புனிஞ்ச தலை நிமிராம போகணும். பொண்ணுங்களை பார்த்து கண்ணை நோண்டி விடுவேன். காதல் வந்திடிச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். ஐயோ ஐயோ ஐயோ, என் ட்ரெஸ் என் ட்ரெஸ் கழுத தூக்கிட்டு போகுது. தெரியாதனமா பாடிட்டேனே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க என்னங்க, நீங்க கொஞ்சம் வாங்கல. என்னையா கூப்பிட்டீங்க? சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா, இராக்கி கசு, பொண்ண பார்த்த. அப்பா ஆபத்து, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்னம்மா? என் ட்ரெஸ் எல்லாம் கழுத தூக்கிட்டு போயிடுச்சுங்க, கொஞ்சம் உதவி பண்றீங்களா? எந்திரிச்சு போய் விரட்டி பிடிக்க வேண்டியதானே? ஐயோ, எனக்கு வெளியே வர முடியாத நிலைமைங்க. ஓ அப்படியா? ஆமாங்க. நாமளே இன்ட்ரெஸ்ட் தட்டுமா? சரிங்க. ஐயோ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நீங்க ஆம்பளை தானே, உங்க ட்ரெஸ் எல்லாம் கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்க ட்ரெஸ் எல்லாம் திருப்பி கொண்டு கொடுத்துறேன். நல்ல ஐடியா. இதோ வரேன். கண்ணை முடிக்குமா? பொம்பளைங்க விஷயத்துல உன் பையன் ஒரு மாதிரி தான். யோ பண்ண, என் பையனை பத்தி நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா பொம்பளைங்க விஷயத்துல அவன் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்ன நான் நம்பவே மாட்டேன். அவன் நெருப்பு மாதிரி கிழிச்ச. இதுக்கு ஏன் கிழிக்கணும்? யோ, சுருக்கமா சொன்னா அவன் குழந்தை மாதிரியா? ஆமா, குழந்தைதான். இவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். இப்போ நம்பறியா? நம்புறது என்னங்க, சாதாரண குழந்தை இல்ல, பிறந்த குழந்தை. இன்னும் நல்லதா போச்சு. அங்க பாரு, அங்க பாரியா. சட்டை எனக்கே தைச்ச மாதிரி இருக்கு. இருந்தாலும் திருப்பி கொடுத்தாலும் சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வா. என்னால இதுக்கு மேல வெளில வர முடியாது. சீக்கிரம் போ. ஏய், சிவராமகிருஷ்ண கணபதி சுப்பிரமணியா, ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான். இப்ப ஆண்டவன் படைக்கல,
நல்ல புகாரம் கிடைச்சான். பாடாம ஒழுங்கா வேலை செய். இது எம்ஆர்எஃப் கம்பெனி பா. காணவில்லை பட்டு நீ எங்கே சென்று விட்டாய்? உன்னை காணாமல் நாங்கள் தவிக்கிறோம். இப்படிக்கு கணவன் காதர் ஹுசேன், அத்தை மேரி, தாத்தா ராமநாஜ கவுண்டர். என்ன குடும்பம் இது? டேய் பழிச்சது போத வந்து அடிடா. என்னடா சொன்ன? அடிடா. காத்தடிக்க சொன்னா காது அடிக்கிறானே, ஏன்டா என்ன அடிச்ச? எத்தனை நாளைக்கு நானே அடி வாங்குறது? ஒரு மாறுதலா இருக்கட்டுமே. சாரி பிரதர், தலைவர் ஸ்டைல உன்ன பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். எங்க அப்பனுக்கு பிறந்தவன் பாக்குற டீக்கு. நானும் நீ பேசுனதுக்கு ஓவரையில பண்ணிருப்பேன். எங்க அப்பனோட சின்ன வீட்டுக்கு பிறந்த சின்ன பையன்னு பாக்குறேன். இல்ல ஜுஜுபி போடா காக்காப்பி. என்னங்க சைக்கிளுக்கு காத்தடிக்க முடியுமா? முடியுமே. ஃப்ரண்ட் வீலா பேக் வீலா? எந்த வீலு? ஃப்ரண்ட் வீல்ல. நீயா அடிச்சா 10 காசு, நாங்க அடிச்சா 25 காசு. எப்படி தவறியா? எனக்கு காத்தடிச்சு பழக்கம் இல்ல, நீங்களே அடிங்க. புதுசு போல இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. பார்ட்னர், நான் அடிச்சிட்டேன், மீதியை நீ அடி. அடிடா. எங்கம்மா வீடு? இங்க பக்கத்துல தான். அப்படி நெருங்கிட்டோம். டேய், நீ அண்ணன் நான் தம்பியா இருக்கலாம், ஆனா தொழில் வேற. வந்து அடி. பக்கத்துலயா? எங்கம்மா வீடு? 14 15 16 17 18 20 21 சொல்றானே தாங்க முடியல. ஐயோ அட பாவிங்களா, சைக்கிளுக்கு காத்தடிக்க சொன்னா டியூபே வெடிக்க வச்சிட்டீங்களே. மரியாதையா வேற டியூப் மாத்தி கொடுங்க. மாட்டி குடுன்னு தொந்தரவு என்ன பண்றது? கவலைப்படாத, எப்போ கூட சமாளிப்போம். அந்த பொண்ணு சொல்றது நியாயம் தான்டா. நீ புது டியூப் போடு, உன் சம்பளத்தை நான் கழிச்சுக்கிறேன். நீங்க பம்ப் அடிச்சது டியூப் வெடிச்சது, நீங்க ஒரு புது டியூப் வாங்கி கொடுங்க, நான் உங்க சம்பளத்தை கழிச்சுக்கிறேன். நீ அடிச்சதுதான வெடிச்சது? நீங்க அடிச்சதா வெடிச்சது? நீ பேக்கு வில்ல அடிக்க வெடிச்சதாடா? நான் எங்க பேக்ல நீ தான அடிக்கல? யாரு? நீ தான அடிக்கல? அப்பா ஒரு வழியா சமாளிச்சிட்டோம்ல. சின்ன தம்பி, பெரிய தம்பி, மணி 10 போகுது, 2 பையனையும் காணுமே. இன்னைக்கு பொழுது விடிஞ்சாலும் பரவாயில்ல, வாடகை வசூல் பண்ணாம போறதில்ல. ஆமா. கைத்தல நிரண்டனே அப்ப முடவல் புரி கப்பிய கனிமுகன் அறிவேனே தான என்ன விஜயம். ஆமா, இன்னைக்கு என்ன தேதி? 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. முருகா முருகா என்ன விஜயம் சொல்லுங்க. வாரியார் மாதிரி பேசினா வாடகை வசூல் பண்ணாம போடுன்னு உனக்கு நினைப்பா? வாடகையா? அது பெரிய தம்பிக்குள்ள காலையிலே கொடுத்த. பெரிய தம்பிகிட்ட கொடுத்தாச்சா? வந்துடுவான், உங்ககிட்ட கொடுப்பான். நான் போய் ரேடியோல பக்தி பாடல்கள் கேட்டுட்டு வரேன். இரவனிடம் கையேந்துங்கள். அப்பா முருகா, இல்லை என்று இந்த மாசமாவது 6ஆம் தேதியே வாடகை தரேன்னு சொல்லிட்டானே. இந்த வாடகை படத்தை வாங்கித்தான் ஷேவிங்கே பண்ணிக்கணும். சேவிங் பண்ணா மட்டும் நீங்க அழகாயிருவீங்களாக்கும். பெரிய மன்மத குஞ்சு எங்க முடியிருக்குமோ அங்க இல்ல, வேண்டாத இடத்துல இருக்கு. ஏன்பா இது என் மூஞ்சி, என்ன கிடலா பண்ற? எங்க வாடகை பாக்கி? வாடகையா? அவன் கொடுக்கல, நான் கொடுக்க சொன்னேன். என்னங்கடா இது? அவங்கிட்ட கேட்டா உங்ககிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்றான், உங்ககிட்ட கேட்டா அவங்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்ற. என்னங்கடா இது? ஆளுகள் விளையாடுறீங்க? அப்படியே சொன்னா. ஏய் சின்ன தம்பி, வாடா இங்க வாடா. யாரா அவன் 2 வாட்டி வாடாடு கூப்பிட்டது? ஏண்டா டிவில நம்பியார் படம் பார்த்தா நம்பியார் நினைப்பா? வீட்டு வாடகை கொடுக்க சொன்னா அபேஸ் பண்ணிட்டியா? மன்னிச்சுங்க. ஏன்டா அவனை அடிச்ச? உன்னை நான் சுட்டுடுவேன். எங்க சுடு? ஏய் வீட்டுக்காரரை அடிச்சிட்டியா? அப்பா வீட்டுக்காரன் தப்பிச்சோம். எப்படிடா தப்பிப்பீங்க? நான் இங்கதான் இருக்கேன். ஐயா ஐயா கட்டுங்க. கதவை திறக்க மாட்டேன். காலையில போலீஸோட வர சுட்டுடுவேன். ஐயோ இப்ப நம்ம என்ன பண்றது? கொஞ்சம் பார்க்கலாமா? வெரி குட், தேங்க்யூ சார். நல்லா இருக்கு. நம்ம ஆபீஸ் கூட இந்த மாதிரி 10-15 ஃபைல் வாங்கி போடணும். Let us start. சாதாரண மனுஷனுக்கும் சினிமால வர சூப்பர்மேனுக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண மனுஷன் ஜெட்டி போட்டுக்கிட்டு பேண்ட் போட்டுக்குவான், ஆனா சூப்பர்மேன் பேண்ட் போட்டுக்கிட்டு அது மேல ஜெட்டி போட்டுக்குவான். 4 ஆப்பிள 5 பேருக்கு எப்படி சமமா பங்கிட்டு கொடுப்பீங்க? ஜூஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்கணும். உன்னுடைய நல்ல நேரத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கிற மாதிரி இந்த ஊர்ல பெரிய மனுஷன் யாரா இருக்காரா? சார் யூனியன் லீடர் பண்றாம. எங்க? இல்ல சார், அவர் இல்ல.
இந்த லெட்டர் உங்கள்ட்ட கொடுத்து சொன்னாரு. அப்படியா? தேங்க்யூ. இனிமே உனக்கு எந்த பரிமரிசன் தெய்வம் தேவையே இல்லை. You are appointed. தேங்க்யூ சார். அம்பத்தூர்ல எங்களுக்கு கார்மெண்ட் ஃபேக்டரி இருக்கு. அதுல நீ சூப்பர்வைசர். உன் கீழே 150 பெண்கள் இருப்பாங்க. எனக்கு கீழே 150 பொங்கலா? என்ன செய்வாங்க? பேண்டுக்கு பட்டன் தப்பாங்க. எஸ். நோ, என்னால முடியாது சார். உங்களை பார்த்தா என்னோட தாய் மாமா மாதிரி இருக்கிறீங்க. அதனால உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். நான் சின்ன வயசுல இருந்தே பொம்பளை வாடியே இல்லாத வளர்ந்தவன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, முதல் மாசம் என்கிட்ட ஒரு பொண்ணு அனுப்புறீங்க, நான் நல்லா பழகிக்கிறேன். அடுத்த மாசம் 5 பொங்கல் அனுப்புறீங்க, இன்னும் நல்லா பழகிக்கிறேன். 3வது மாசம் 10 பொங்கல் அனுப்புறீங்க, 4வது மாசம் 50 பொங்கல் அனுப்புறீங்க. கொஞ்சம் இருப்பா இரு. நாம 3 பேரும் 20 வருஷமா துணி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவன் என்னடா ஒரே நாள நம்ம தொழிலையே மாத்துவோம் போல் இருக்கே. நீங்க சரியா, நாளைக்கே நான் வேலைக்கு சேர்ந்துறேன் சார். நாளைக்கேவா? யூனியன் லீடர் பலராமன் இல்ல, அந்த பரசுராமனே ரெக்கமெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வேலை கிடையாது. எங்க வாடகைக்கு சைக்கிள் கிடைக்குமா? ஏயா உனக்கு கொழுப்பா? சைக்கிள் கடையில சைக்கிள் கிடைக்காம பின்ன என்ன பிரியாணியா கிடைக்கும்? இந்த சைக்கிள் கடையில பேர் ஊர் தெரியாதவங்க யாருக்கும் சைக்கிள் தர மாட்டோம். டீக்கே எங்கேயோ கேட்ட குரல். தலைவர் ரஜினி இந்தாப்பா, தெரிஞ்சவங்க பேரா சொல்லு, சைக்கிள் தரோம். நேரு, காந்தி, அண்ணா, பெரியார். திமிரா? இந்த ஏரியாவுல உள்ள ஆளை சொல்லுப்பா. அதுவும் அந்த வீட்டுல இருக்காரு குமார், அவரோட ஃப்ரெண்டு. நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். அடே 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 அடே, அந்த கிராமத்துல இருந்து வந்து கிராக்கி நீ தானா? கிராக்கியா? பையன் சொல்றான். மெட்ராஸ்ல கிராக்கினா பையனா? ஆமா, உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? கிடைக்கலீங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதான் சைக்கிள் எடுத்துட்டு போய் எத்தரலான்னு பாக்குறியா? வேலை கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? கஷ்டப்படணும்பா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இதே கடையில கஷ்டப்பட்டு உழைச்சாரு. ஆனா 5 மாசத்துல முதலாளி ஆயிட்டாரு. இப்பெல்லாம் அப்படி பண்ண முடியாதுங்களே. ஏன்? முதலாளி கல்லாவை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடுவாரு. எங்க அப்பா அப்படி பண்ணலையப்பா. பின்ன முதலாளி தூங்கும் போது தலையில கல்ல போட்டாரே. ஐயோ, பயங்கரமான குடும்பம், ஹாரர் ஃபேமிலி. அப்படிதான் நாங்கெல்லாம் முதலாளி ஆனோம். நீங்களும் உங்க அப்பா தூங்கும்போது தலையில கல்ல போட்டீங்களா? ஆமாப்பா, ஆமா. நான் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா? சைக்கிள் எடுக்கிறதா அவ்வளவு சாதாரண நினைச்சியா? நாங்க இன்டர்வியூ அப்பா அது பதில் சொல்லிட்டு எடுத்துட்டு போ. இன்டர்வியூவா? பயந்தியா? பரவாயில்ல, எடுத்துட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தரா மஸ்டானா யார் மேரா? என்னப்பா இங்கே செட்டில் ஆயிட்டியா? மணியாச்சு இன்னும் காணோம். அண்ணன் யார தேடுறாரு? அவன் காதலியை தேடுறான். அவன் ஒரு காதல் மன்னன். இவருக்கு காதலியா? காதலுக்கு கண்ணு இல்லங்கிறது உதாரணமே இவன் தான். அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இங்க பெரிய தம்பிங்கிறது யாரு? ஏன் நான் தான். ஏன் என்ன நினைச்சிட்டு இருக்க? நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல பாத்து என் தங்கச்சி சினிமா கூப்பிட்டியாமே. என்ன படங்க? யோ சுமாரியா, சரிக்கா. கண்டவங்கள பாத்து பள்ளி இழுக்கிற குடும்பம் இல்ல நாங்க. ஏமா கத்துற? வாமா. எங்க உள்ளவாமா, விளவரைய பேசுவான் வா. என்னங்க காதல் மன்னனுங்க உள்ள டோஸ் வாங்க போறாரு? ஆமா, அந்த சட்டி தலையன் அடிபட போறான். இந்த சென்னை நகரத்திலே சிறப்பான சைக்கிள் கடைக்குள்ள சிலுமிஷன் நடக்க போகுது. மகா பொதுஜனங்களே வாங்க, ஐயா வாங்க, எல்லாரும் வாங்க. டேய் நீயும் வாடா. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. நீ வேற நேரங்காலம் தெரியாம. யாரும் பார்க்க மாட்டாங்க. 2 கேட பள்ளியில காவலுக்கு வச்சிருக்கேன். என்ன அடியோட மாத்திட்டீங்களே. அதுதான் என் தொழில் ரகசியம். மச்சான் வீட்டுக்கு போறீங்க? வந்துட்டா போச்சு. அப்புறம் உன் தங்கச்சி கேட்டா சொல்லு. எப்போ என் தங்கச்சி நினைப்பதான். ஏன் நினைப்பில்லையா? ஓ நினைப்பும் தான். நீ டயரு, அவ டீப்பு. கண்ட நாய்களை உள்ள விடாதீங்க. ஏய் டாடா, திரும்பி சொல்லுமா. பட்டுமா? எப்படி வந்த பொண்ணு எப்படி திரும்பி போறா? ஐயோ அண்ணன் கண்ணு முழுக்க லிப்ஸ்டிக். அதான் என் காதல் சொன்னோம். ஐயோ அண்ணன் உங்களை பத்தி தெரியாதவங்க தப்பா பேசுறேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். இந்த பொண்ணா எடுத்துக்க. ஐயோ, நான் ஒரு குடும்பத்து பொண்ணை காதலிக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு தெரியல. பேசினியா? பேசினேன், ஆனா பேசினதை வச்சு ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியலையே. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ என்ன இல்லப்பா, அப்பப்ப நடக்கிற சொல்லு, அதுக்கு தகுந்தாப்புல ஐடியா கொடுக்குறேன். அப்பப்ப வந்து சொல்லட்டுமா? ஆமா. ஒரு 10 ரூபா இருந்தா கொடுங்களேன். உனக்கு 10 ரூபாயும் கொடுத்து ஐடியாவும் கொடுத்து அந்த பொண்ணை கொண்டாந்து இங்க விட்டேன்னு வச்சுக்க. இதுக்கு பேர் சைக்கிள் கடை இல்லப்பா, மாமா கடை. மெட்ராஸ்ல சைக்கிள் கடைனா மாமா கடைன்னு பேரா? ஐயோ தீபா மேட்டர் என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே நான் தீபாவுக்கு உதவி செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுங்க. அசத்த வேண்டியதானே? எங்க திடீர்னு தீபாவோட முறப்பையன் வந்துட்டான். எனக்கு அவனுக்கும் பயங்கரமான சண்டை. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு அவனை ஒரே கராத்தே அடி கொடுத்திருப்பேன். கொடுக்க வேண்டியதானே? எனக்கு தான் கராத்தையே தெரியாது. ஓகே, நீ இப்பவே கராத்தே கத்துக்கிற. இப்பவே வா. ஐயோ இப்போனா அப்புறம் மெட்ராஸ்ல இப்பவேனா அப்புறமா? ஐயோ உனக்கு போய் ஐடியா கொடுத்தனே உன்னை. ஐயோ என்ன அடிச்ச? டேய் பண்ணி.
ஏண்டா இங்க வருமானமே இல்லாம இருக்கு, அத பத்தி கவலைப்படாம நீ பீடி குடிச்சிட்டு இருக்க. முண்டம், வருமானம் இல்லாததால பீடி குடிக்கிறேன், இல்லாட்டி சிகரெட் குடிப்பேன். இன்னைக்கு வருமானம் 25 காசு. இப்படியே போனா நிலைமை என்ன ஆகுறது? கேட்டேனே ஜோசிக்காரனே, அதுக்கு காரணம் நீதான்டா. அதே ஜோசிக்காரனை நானும் கேட்டானே, அதுக்கு காரணம் நீ தானா? அப்ப பாக பிரிவினை. ஓகே, இந்த 5 சைக்கிள் எனக்கு, அது 5 உனக்கு. யார் ராசி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாப்போம். நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா, காலம் காலம் காலம். ஏன்னா தெரிஞ்சிருக்காடு மாதிரி பாடிட்டு இருக்க? இருடா, பாட்டு புத்தகம் வாங்கிட்டு வரேன். பாட்டே தெரியல, முண்ட பாவ பிரிவினையா? என்ன சரி தம்பி, இந்த 3 நம்பர் சைக்கிள் இருக்கிறேன். என்னென்ன குறிப்பா அந்த 3ஆம் நம்பரையே கேக்குறீங்க? அதுல டயர் கிழிஞ்சல எனக்கு. அப்ப அந்த 11 எடுத்துக்கிறேன். 11? நான் சொல்றேன்னு கோவிச்சுக்கிறாதீங்க. 11ஆம் நம்பர்ல போன 3 பேரும் பரலோக போயிட்டாங்க. 2 ஒரு குடும்பம் பிரிஞ்சிருச்சு. 3 பேர் பொண்டாட்டி ஓடி போயிட்டாளுங்க. என்னப்பா இது? அட கோவிச்சு போய் பொண்டாட்டி கூட்டு வர சைக்கிள் எடுக்க வந்த. நல்ல வேலை விவரத்தை சொன்னீங்க. அண்ணே, உன் சைக்கிள் தானே வேணும்? ஆமாப்பா. இதுல போங்க, புது பொண்டாட்டியே கிடப்பா. உணர்ச்சி அங்க ஓட்டி அங்க ஓட்டாத. அந்த சைக்கிள் எடுத்துக்கிறேன். அதே சைக்கிள் எடுத்துக்கிறேன். அடியே மறிக்க வந்து ராசியா சைக்கிள் வரண்டி. என்ன பொண்டாட்டி பேய் அலைகிறாங்க. காலம் மாறினால் கௌரவம் மாறுமா? எப்படி கண்டுபிடிச்சேன்? ஏண்டா பரதேசி, பாட்டு புஸ்தகம் வாங்க போனியா? போட்டியாச்சே. என்னது உன் சைக்கிளா காணோம், என் சைக்கிளா இருக்கு? நேரத்தை பத்தி பேசுனியே, என் சைக்கிள் பூரா போச்சு. உன் சைக்கிள் அம்பேல் நிக்குது. நீ கடைய பாத்துக்க, அண்ணன் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு வரேன். ஆப்பிள் ஜூஸா? பாலூட்டி வளர்த்த கிளி, பழங்கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை பா பா. என்னது திக்கிட்டே இருக்கு? சுத்தமான வண்டிப்பா. தம்பி என்னதான் சொல்லு, அந்த 11 நம்பர் சைக்கிள் வேணாப்பா, எடுத்துட்டு போக வேண்டியதானே. அந்த வண்டியா? அந்த வண்டி தொட்டு தான் பரலாம் போயிடுவாங்கல்ல. எவையா சொன்னது? பெரிய தம்பி தான் சொன்னா. எங்க அண்ணனா? அதான் என் சைக்கிள் அப்படியே இருக்கு, அவன் சைக்கிள் போயிடுச்சா? இதுல வேற ஆப்பிள் ஜூஸா? வரட்ட அவன ஜூஸ் பிடிச்சிடுறேன். என்கிட்ட மோதாதே நரஜாதி ராஜா. என் சைக்கிள் எடுத்தா பரலோகம் போயிடுவாங்களா? ஆக்சிடென்ட் ஆகி கால் உடையுமா? உன் காலை இப்ப உடைக்கிறேன்டா. யாரா சொன்ன? நாளைக்கு மௌன வருவா, பெல்லாம் 10 சீல் கிடைக்குமா? சைக்கிள் வேணுமா? பெல்லு மட்டும் தயா இருக்கு, சைக்கிள் வேற கடையில எடுத்துக்க. அங்க பாரியா சிவா, மெட்ராஸுக்கு வந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். என்ன சம்பாதிச்சு என்னங்க பிரயோஜனம்? காதல் கை கூட மாட்டேங்குதே. எப்படி கூட? பாதி நேரம் மரக்கடை, அதை விட்டா சைக்கிள் கடை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? நாளைக்கு தீபா காலேஜ்ல கட்ட அடிச்சுட்டு 11 மணிக்கு கரகாட்டக்காரனுக்கு கமாத்தேட்டுக்கு வருது. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டுமா? சந்து சரஸ்வதிக்கு அபாஷன் ஆனது, மூலக்கடை முனியம்மா முழுகாம இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் அண்ணன் மோப்பம் முடிச்சு வச்சிருக்காரு. காதலிக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கணுமா? இதுக்கு மேல இருக்கு. நீ என்ன பண்ற? நாளைக்கு கமலா தேட்டருக்கு அவளுக்கு முன்னாடி போய் நீ வெயிட் பண்ற. எல்லா செலவையும் நீயே ஏத்துக்கிற. அவளை ஒரு பைசா கூட நீ செலவு பண்ண விடக்கூடாது. எல்லா செலவையும் நானே பண்ணுமா? ஐயோ, லீவு கேட்டா என்னோட முதலாளி தரமாட்டாரு. இது ஒரு பெரிய விஷயமா? புரியாத ஒரு வியாதியை சொல்லிட்டு லீவு போட்டு தேட்டர் இருப்போம். புரியாத வியாதி சுளுக்குன்னு சொல்லட்டுமா? உனக்கு ரொம்ப கொழுப்பு. பெஸ்ட் எய்ட்ஸ் சொல்லியா? ஐயோ, எய்ட்ஸா? இந்த விஷயம் தீபாவளி தெரிஞ்சு போச்சு. புரியாத வியாதி. அட வயிற்றுவலின்னு சொல்லிடுறேன், அதான் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, வயிற்றுவலின்னே சொல்லிடுறேன். இந்த சினிமாக்கு துட்டு காசு கேட்ட காதெல்லாம் பண்ணி விடுவேன். இல்ல வேண்டாம், நான் முதலாளி கிட்டே வாங்கிக்கிறேன். நல்லா கேட்டுக்க, நாளைக்கு மரக்கடையில மணிய பாரு. 10 மணி அடிச்சதும் ஐயோ ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. டேய், ரொம்ப கால கையாட்டாத, காக்காவளி போந்துற போகுது பைத்தியக்காரா. எதிர்கால சூப்பர் ஸ்டாருக்கு என்ன ஒரு எதிர்ப்பு? நீ சூப்பர் ஸ்டாரா? போடா ரப்பர் வாயா. கண்ணாடிய போய் உன் மூஞ்சிய பாரு, அம்மியில வச்சு நசுக்கின இஞ்சி மாதிரியா இருக்கு. அத நீ சொல்றியா? அண்ணன், உனக்கு நான் புதுசா அட்வைஸ் பண்றேன். இப்ப சிடுக்கு சிக்கா சிக்குன்னு ஒரு டைரக்டர் வர போறாரு. நீ சடுக்கு சிட்டா சட்டுன்னு குறுக்கால பூந்து டிஸ்டர்ப் பண்ண உன்னை பின்னிடுவேன். சூப்பர். லவ்லி. ஐ அம் டைரக்டர் ரஞ்சித். இங்க சின்ன தம்பிங்கிறது தான் சார்.
ஏன் தம்பி நான் எடுத்த படங்கள்லாம் நீ பாத்திருக்கியா? ஐயோ நீங்க எடுத்த படம் முதல் நாளே பாத்துறோம் சார். என்ன எடுத்தாலும் ஓடாத சார் நீங்க எடுத்த எல்லா படம் பாத்துருக்கேன் சார். இந்த ஓடினால் தடுக்கி விடுறாய் அந்த படத்தை ஒட்டி கிட்டத்தட்ட 50 வாட்டி பாத்துருக்கேன் சார். இந்த பைத்தியம் எடுத்தீங்களே அந்த படத்தை நைட் ஷோ ஒரு 10 வாட்டி பாத்துருக்கேன். பைத்தியம் எடுத்த படத்தை பைத்தியம் தான் பாக்கா. தம்பி என்னோட லேட்டஸ்ட் படம் பாத்தியா? பாத்துட்டேன் சார். நானும் பார்த்தேன் சார். பயமா இருந்துச்சு சார். பயமா? நான் எடுத்தது காதல் காவியமாச்சே, பயம் வரக்கூடாத. தியேட்டர்ல தனியா நான் ஒருத்தன் தானே இருக்கேன், பயம் வராதா? தம்பி யாருவன்? எங்க வீட்டுல வேலை செய்யற பையன். டேய் போடா பச்சி வேண்டாப்பா. அது போட்டு தம்பி உனக்கு நடிப்பு வருமா? கேட்டீங்களே ஒரு கேள்வி. நடிப்பு என் கூட பிறந்தது சார். கூட பிறந்தா அதுக்கு பேர் நடிப்பு இல்லப்பா தம்பி. தம்பி உனக்கு நல்ல பாடம் வருமா? சார் என் நாக்குல சரஸ்வதி டிஸ்கோ டான்ஸ் ஆடுற சார். அப்ப பக்கவாத்திக்காரங்க எல்லாம் பல்லு மேல உட்காந்துருக்காங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். என் கதாநாயகனை கண்டுபிடிச்சிட்டேன். என் கதைக்கு தேவையான முகவட்டு புத்திசாலித்தனம் எல்லாமே கரெக்டா இருக்கு. போங்க சார் என்ன ரொம்ப புகழாதீங்க. உன்னவே நான் சொன்னேன். இவரை சொன்னேன். இவர் தான் ஹீரோ. தம்பி நாளை காலையில என்ன வந்து பாக்கணும். அப்ப நான் வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ். டாடா. என்ன கேட்காம எங்கடா போவ? யாரு புதுசா இருக்கு? அடடே நம்ம சிவா பஞ்சர் ஓட்ட கத்துக்கிட்டியா? வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவ. அங்க கூட சேர்ந்து பார்ட்னர் ஆறியா? விளையாடுறீங்களா? என் காதலுக்கு ஐடியா கொடுப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில பஞ்சர் ஓட்ட வச்சிட்டீங்களா? காதலும் பஞ்சர் ஓட்டதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதாப்பா. எப்ப வேணாலும் பிரியும், எப்ப வேணாலும் ஒட்டிக்கலாம். அப்படியா சொல்றீங்க? எனக்கு என்னமோ தீபா ஒட்டுற மாதிரி நம்பிக்கையே இல்ல. நீ என்ன பண்ற? தீபா காலேஜ்ல இருந்து வரும்போது பார்க்கல மடக்கி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ற. நான் ஐ லவ் யூ சொல்லி அந்த பொண்ணு என்ன அரைஞ்சிட்டா? அப்ப தப்பா காதல் சக்சஸ் ஆகும். எப்படி? அவரைய நீ வாங்க, நீ வாங்க அவாரியா. அவரைய நீ வாங்க, நீ வாங்க அவாரியா. கண்ணம் பழுத்துருங்க. கண்ணம் பழுக்குதோ இல்லையோ உன் காதல் சக்சஸ் ஆயிரும். எப்படி முன்ன பின்ன பழகாத ஒரு பொண்ணை பார்த்து ஐ லவ் யூ சொல்றது? இப்ப நான் தான் தீபா. ஒரு பேச்சு சொன்னப்பா. இவனே சிவா. சரிடா சிசியோ சீக்கிரம் தள்ளி நில்லு. அண்ணே சைக்கிள் அடிக்குமா? கடை லீவு போப்பா. நான் துட்டு தரேன் ஆரம்பிங்க. தீபா சிடுக்கு சிக்கா சிக்கன் என்ன லவ் பண்ணி தீபா. போடா தீபா பாப்பா தீபா தீபா பாப்பா ஐ லவ் யூ பாப்பா. ஐயோ தீபா தீபா என்ன நம்பு. நான் உன்னை காது இருக்கிறேன். ஐ லவ் யூ தீபா. ஐ லவ் யூ. ஐயோ யார வேணாலும் அடிப்பேன், உங்களை அடிக்க மாட்டேன். நீங்க என் தெய்வம். உன் காது வாகு தீபா வாங்க. நல்லது கண்ணே கனவு கணிந்தது நன்றி உனக்கு. ஏப்பா எந்த ஸ்டைல் வேணும் உனக்கு? இந்த எல்லா ஸ்டைலுமே நல்லதா இருக்கு. ஆனா நான் என் ஸ்டைல ட்ரை பண்ணி பாக்குறேன். நீ எந்த ஸ்டைல் வேணாலும் ட்ரை பண்ண. ஆனா தீபாவை பார்க்ல மீட் பண்றதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. சிவா காலையில ஏன் மரக்கடைக்கார பொண்ணு கல்யாணத்துக்கு வரல? எப்படிங்க வர முடியும்? என்னோட காதலியோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது. அங்க வந்தா என் மனசு வேதனைப்படாதா? கவலைப்படாத. உன் கல்யாணத்துக்கு தீபா கண்டிப்பா வருவா. என்னது? அது இல்லப்பா, உனக்கும் தீபாவுக்கும் தானே கல்யாணம், அதை சொல்றான். கல்யாணம்னா அது கல்யாணம். சாப்பாடு A1 கல்யாணத்துல வடை குடித்தார்களே அது ரொம்ப அல்பா அல்பா வடைய திருடுறியே நீ என்ன காக்க வாடா? சரி சரி விடுங்க. ஏதோ ஆசைப்பட்டு ஒரு வடையை திருடிட்டாரு. அது இல்லப்பா, அதுக்கெல்லாம் ஒரு கௌரவம் வேணாமா? எடுத்ததை எடுத்தியே என்ன மாதிரி 2 லட்டு எடுக்க கூடாது. மொத்தமான பார்ட்டியா இருக்கீங்களா? வடை சாப்பிடுறியா?